இவங்க டிஎம்கே எதிர்பார்த்து ஓட்டு போட்டு தான் மக்கள் வர வச்சாங்க. இந்த 10 வருஷம் இவங்க சரியா பண்ணலன்னு தான். அப்ப அந்த பட்சத்துல இவங்களோட ஆட்சியை வந்து மக்களாட்சி மாரி இல்ல, மன்னராட்சி மாரி ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டா நடந்த டிவிகே மாநாடு பாத்தீங்களாண்ணா? பார்த்தேன் மேடம். நீங்க என்ன எதிர்பார்த்து பாத்தீங்க? ஆனா நடந்தது என்ன? எதிர்பார்த்தது என்னன்னா, இப்போ இந்த ஊழல் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த கார்ப்பரேஷன்ல ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. இப்போ அந்த டிஎம்கே கட்சியில வந்து பெரிய பெரிய ஊர்ன தலைவர்லாம் இருக்காங்க. கலைஞர் கூடயே பயணிச்சவங்கலாம். அப்ப அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணாருன்னா, உடனே அவங்க பையனை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து இந்த ரேஞ்சில் கூட்டின்னு வர. இவங்க டிஎம்கே எதிர்பார்த்து ஓட்டு போட்டு தான் மக்கள் வர வச்சாங்க. இந்த 10 வருஷம் இவங்க சரியா பண்ணலன்னு தான். அப்ப அந்த பட்சத்தில் இவங்களோட ஆட்சியை வந்து மக்களாட்சி மாரி இல்ல, மன்னராட்சி மாரி இருக்கு. இப்ப இருக்கிற ஆட்சி மக்களாட்சியே இல்ல, நம்ம மக்களாட்சி இல்ல, மன்னராட்சி தான். அந்த பட்சத்துல வந்து மக்களுக்கு செய்யுது. ஏன்னா இப்ப இவர் வந்து சினிமா ஃபீல்ட்ல இருந்து ஒரு படத்துக்கு 250 கோடி 300 கோடி வராது, புரியுதுங்களா? அதை இப்ப வருஷத்துக்கு ஒரு 3 படம்னா கூட 750 கோடி இருக்கு, 750 கோடி இருக்கு. அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு தான் அவர் ஏற்கனவே பணம் இருக்கு, இல்லாத பட்சம் மக்களுக்கு ஏதாவது செய்யணும். இப்போ மாநாடுக்கு மக்கள் வந்திருக்காங்கன்னா வந்து யாரும் வந்து 200 ரூபாய் அந்த பிரியாணி கோட்ரோ அதுக்கோசம் வரல. ஒவ்வொருத்தரும் வந்து 500 1000 அந்த சம்பளத்தை விட்டு தான் வந்திருக்காங்க. அது இல்லாம அவங்க டிராவலிங் சார்ஜ் எல்லாம் போட்டு தான் அவங்க மாநாட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா இப்போ நிறைய இந்த ஆணவ கொலை, அதுக்கப்புறம் இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் போராட்டம் நடத்தினாங்க. அதை பத்தி எதுவுமே நம்ம விஜய் நான் பேசலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனங்கள் வருது. ஏன் பேசலன்னு நினைக்கிறீங்க? அதுக்கான டைம் வரும். ஏன்னா இப்போ வந்து பேசுறதுக்கு அவரோட கீழே இருக்காங்கல்ல தொண்டர்கள், அப்புறம் மாவட்ட செயலர், அவங்க வந்து அதை போய் மீட் பண்றீங்க. அதான் பாத்தீங்களா என்னன்னு தெரியல. அவங்க போய் பாருங்க, ரிப்பன் பில்டிங்கோட பாத்தீங்கன்னா அந்த தொழிலாளிக்கு ஆன கொலை அந்தந்த ஊர்ல இருக்கிற மாவட்டத்தில் போய் அட்டன் பண்ணாங்க. இவர் இன்னும் அதை பத்தி எடுத்து பேசல. அதுக்கான நேரம் வரும்போது அந்த ஸ்பீச் எடுப்பாரு.